அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு செய்தி வெளியாகுதுங்க. வாங்கப்பா வாங்க, புட்டின் அவர்களை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. நிறைய ஊடகங்கள் அப்படியே கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த டக்கர் கர்ல்சன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பாட்டுக்கு மாஸ்கோவில் போய் புட்டின் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. உடனே வெள்ளை மாளிகை அதற்கு ஒரு பதில் சொல்லுது, அமெரிக்கர்கள் யாரும் முட்டாள் கிடையாது, புட்டின் அவர்கள் சொல்வதை யாரும் நம்ப வேண்டாம். டக்கர் கர்ல்சன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருப்பது புட்டின் அவர்களை, அவருடைய உண்மையான முகம் எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புட்டின் அவர்களுடைய இன்டர்வியூ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் ஏன் யுத்தம் தொடங்கியது, அந்த யுத்தம் எப்போது நிற்கும், அந்த யுத்தம் நிற்காமல் இருப்பதற்கு யார் காரணம், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா பேசிக்கொள்வார்களா, அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை 2 மணி நேரம் பேசியிருக்காங்க டக்கர் கர்ல்சன் அவர்களும், இந்த பக்கமாக புட்டின் அவர்களும். அப்போ என்ன பேசியிருப்பாங்க, அது நமக்கு தெரிய வேண்டாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டக்கர் கர்ல்சன் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸில் மிக முக்கியமான ஒரு செய்தியாளராக இருக்கார்ப்பா. அவர் எடுக்கக்கூடிய இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களாக இருக்கட்டும், பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. அதிலும் ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததிலிருந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா ஏன் உதவிகளை செய்கிறாங்க, அமெரிக்கா உதவிகள் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைக்கப்படக்கூடிய பகுதிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு டக்கர் அவர்கள். டக்கர் அவர்கள் இப்படி போட்டு உடைச்ச உடனே ஃபாக்ஸ் நியூஸ்லேருந்து டக்கர் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஷேர்லாம் அடி வாங்குது. ஏன்னா டக்கர் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸில் இல்லைன்னா பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய வியூவர்ஸ், நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் அப்படிங்கிறவங்க குறைஞ்சிருவாங்க. ஸோ டக்கரை வெளியேற்றும் போது பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாலும் பல நபர்களுடைய ப்ரெஷர் காரணமாக ஃபாக்ஸ் நியூஸ் என்ன செய்யுது, இந்த டக்கர் கர்ல்சன் அவர்களை வெளியில் அனுப்புது. டக்கர் கர்ல்சன் அவர்கள் சும்மா அப்படியே தூசிலாம் தட்டி விட்டுட்டு வெளியில் வாரார். மனுஷன் வெளியில் வந்த உடனே அவரை யார் முதலாக வரவேற்றார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்கள். என்னப்பா ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அரசு இல்லாட்டி அதிகார வர்க்கம் உன்னை மிரட்டுதா, வா நம்ம சோஷியல் மீடியாவுக்கு எக்ஸ் தளத்தில் வந்து நீ இன்டர்வியூ எடு, அதை வைரலாக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிட்றாங்க, இந்த டக்கர் கர்ல்சன் அவர்களை எக்ஸ் தளத்துக்கு எலன் மஸ்க் அவர்கள் கூப்பிட்றாங்க. டக்கர் கர்ல்சன் அவர்களும் வந்துட்டார். அவர் வந்து கொஞ்சம் வீடியோக்கள் பேசுகிறார், ரொம்ப வைரல், மில்லியன் கணக்கில், பல மில்லியன் கணக்கில் ஓடுது. அப்போது இந்த எக்ஸ் தளத்தில் தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறத யார் உணர்த்திய தருணம், டக்கர் கர்ல்சன் அவர்களும் எலன் மஸ்க் அவர்களும் சேர்ந்து உணர்த்திய தருணம். அப்போ அடுத்ததாக டக்கர் கர்ல்சன் அவர்கள் இல்லாட்டி இந்த எக்ஸ் தளத்தை இன்னும் அறிமுகம் இல்லாட்டி அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னா புட்டின் அவர்களுடைய இன்டர்வியூ எக்ஸ் தளத்தில் வர வேண்டும். புட்டின் அவர்களுடைய இன்டர்வியூவை யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய அரசு அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, பல நபர்களுடைய பெயரை பரிசீலித்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக இருந்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கர். யார் இந்த டக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அமெரிக்காவை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய உண்மைகள், அநீதிகள், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கோர முகங்கள், மறைக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிற பல விஷயத்தை வெளிப்படையாக பேசிடுவார். ஸோ டக்கர் கர்ல்சன் அவர்களுக்கு இந்த மெசேஜ் பாஸ் ஆகுது. புட்டின் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்க போகிறார். 2 வருடத்திற்கு பிறகு ஒரு வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட்டை சந்திக்க போகிறார். உங்களுடைய கேள்விகளை தயார்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் எங்கே வர வேண்டியதாக இருக்கும், ரஷ்யாவுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்கர் கர்ல்சன் அவர்களும் உடனடியாக ரஷ்யாவுக்கு வராரு. வந்தவர் புட்டின் அவர்களை மட்டும்தான் பார்த்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ரஷ்யாவில் தானே இருக்கார். உலகிலேயே அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதை மக்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற பெயரில் ஒரு பெரிய ஆப்ரேஷனை செய்த எட்வர்ட் ஸ்னோடன் அவர்களை பார்த்து பேசுகிறார். இன்டர்வியூக்கும் புட்டின் அவர்களுடைய இன்டர்வியூக்கும் எட்வர்ட் ஸ்னோடன் அவர்களுடைய அந்த பேச்சுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஃபியூச்சராக ஒரு ப்ராஜெக்ட் டக்கர் கர்ல்சன் அவர்கள் மனசில் இருக்குது, அதனால் நான் வந்து எட்வர்ட் ஸ்னோடன் அவர்களை பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து விட்டார். ஸோ இந்த இன்டர்வியூவை வைரலாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ட்ரெய்லரை வெளியிடணும். அதற்காக என்ன செய்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு ரூஃப்டாப் மேலே உட்காந்து ஒரு ரெட் லைட் பின்னாடி ரெட் ஸ்கொயர் தெரிகிற மாதிரி ஹோட்டல் ரிட்ஸ் கார்ல்டன் அப்படிங்கிறது தான். இந்த ரிட்ஸ் கார்ல்டன் அப்படிங்கிற இந்த ஹோட்டலினுடைய ரூஃப்டாப்புக்கு அதிகமாக யாரும் போக முடியாது. ஏன்னா அந்த ஹோட்டலை நிர்வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் கேஜிபியை சார்ந்த ஒரு நபர், ஒரு உளவாளியினுடைய ஒரு ஹோட்டல். அந்த உளவாளியினுடைய ஹோட்டலுக்கு மேலே ரூஃப்டாப்பில் ரெட் ஸ்கொயருக்கு முன்னாடி இவர் வந்து பேசுகிறார். இப்படி ஒரு இன்டர்வியூ வரப்போகுது, எல்லாரும் தயாராகுங்கள். We're in Moscow tonight. We're here to interview the president of Russia, Vladimir Putin. We'll be doing that soon. உலகமே பரபரப்பாக இந்த இன்டர்வியூ எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க.
2 தளத்தில் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்படின்னு சொல்லும்போது டக்கர் கர்ல்சன் அவர்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்லையும், இன்னொன்று அப்படிங்கிறது எக்ஸ் வலைதளத்திலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் புட்டின் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு மொழிக்கு மாற்று மொழியாக ஆங்கிலம் அப்படிங்கிறது டப் செய்யப்பட்டிருக்கிறது. Elon Musk, to his great credit, has promised not to suppress or block this interview once we post it on his platform X, and we're grateful for that. ஸோ நாமும் என்ன செய்யலாம், புட்டின் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கணும்னா 2 மணி நேரம் அந்த இன்டர்வியூவை பார்க்கலாம். ஆனால் இந்த இன்டர்வியூவை ஒரு 8-9 பகுதியாக பிரிக்கலாம். முதல்ல இந்த யுத்தம் ஏன் தொடங்கியச்சு, இந்த யுத்தம் எப்போது முடியும், இந்த யுத்தத்துக்கான காரணங்கள், நீங்கள் போலந்து மீது அட்டாக் பண்ணுவீங்களா, ஐரோப்பிய ஒன்றியம், நாட்டோ இப்படின்னு சொல்கிறவங்கள எதிர்ப்பீர்களா, இப்படிங்கிறது தான் கேள்விகள். அப்போ புட்டின் அவர்களுடைய பதில் அப்படிங்கிறது இல்லாட்டி டக்கர் கர்ல்சன் அவர்களுக்கு எதிரான விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உயர ஆரம்பிக்குது. டக்கர் கர்ல்சன் அவர்கள் ஒரு ப்ரொபகண்டா, அவர் மனசில் ஒரு ப்ரொபகண்டா இருக்குது, அமெரிக்காவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராக அவர் நிறைய விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபேக் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய ஊடகங்கள் வழியாக இந்த இன்டர்வியூவை இருட்டடிப்பு செய்ய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் புட்டின் அவர்கள் ஸ்பீச் எல்லாமே ரொம்ப மாசாக இருந்ததுனாலையோ என்னவோ நிறைய பேர் மறுபடியும் புட்டின் அவர்களுக்கு ஃபேன் பாய்ஸாக மாறிட்டாங்களாம். அப்படின்னா என்ன கேள்விகள் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு எதிராக, அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை டக்கர் அவர்கள் கேட்க, அதற்கு புட்டின் அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்றது பொருளாதார தடை தான். சாங்ஷன் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆயுதத்தை ரஷ்யாவுக்கு எதிராக வீசிட்டாங்க அமெரிக்கா. ஆனால் என்ன, அந்த ஆயுதம் தோல்வி அடைஞ்சிருச்சு. எங்களை பொருளாதார தடை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ந்த தருணத்திலிருந்து அமெரிக்காவினுடைய தோல்வி ஸ்டார்ட் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சும்மா பட்டாசா என்ன செஞ்சிருக்காரு புட்டின் அவர்கள் அவருடைய இன்டர்வியூவை தொடர்கிறார். அப்படி தொடரும்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் மாறுதல், ஒரு தேர்தல் வந்து மாறிட்டார் அப்படின்னா உங்கள் 2 நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை வருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இப்போ டக்கர் கர்ல்சன் அவர்கள் இப்படி கேட்கும்போது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அந்த பதிலை தான் டக்கர் அவர்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் புட்டின் அவர்கள் கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. மனுஷன் என்ன தெரியுமா சொன்னார், நான் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் கூட நட்புடன் இருந்திருக்கிறேன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்களாக இருக்கட்டும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும், என்னுடைய நல்ல நண்பர்கள் தான். ஆனால் இந்த இடத்துல யார் அடுத்த அதிபர் அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. ஒரு தனிநபருடைய பர்சனாலிட்டியோ அவருடைய டிசிப்ளினோ இங்கே வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் நாட்டுக்கு எதிராக யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதிபர் மாறினாலும் அங்கே அவங்க வைக்கக்கூடிய கொள்கைகள், ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய தீர்மானங்கள் இப்படியே இருந்துச்சுன்னா அமெரிக்கா கூட நான் பேச போகிறது கிடையாது. ஸோ இப்போ கடைசியாக நீங்கள் ஜோ பைடன் அவர்கள் கூட எப்போ பேசுனீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி டக்கர் அவர்கள் கேட்க, அதுக்கு புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, பிப்ரவரிக்கு முன்னாடி எப்போ ஒரு தடவை பேசினதா, பிப்ரவரி 2022க்கு முன்னாடி எப்போ பேசினேன், ஞாபகம் இல்லை, சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பில் விரிசல் வந்து விட்டது அப்படிங்கிறத தெளிவாக இங்கே காண்பிக்கிறார். சரி, இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஏன் ஃபேஸ்புக் தளத்திலையோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லையோ பதிவேற்றம் செய்யப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஏன்னா இவ்வளோ முக்கியமான ஒரு நபர், அதுவும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ரஷ்யாவினுடைய அதிபரை இன்டர்வியூ எடுக்கிறார். 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 அமைப்புகள், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எஃபியாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், புட்டின் அவர்களை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தடை விதித்திருக்கிறார்கள். புட்டின் அவர்களை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, புட்டின் அவர்கள் பேசுவதை அங்கே காண்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சாங்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நேரடியாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வரல. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனை யார் வெடிக்க வச்சுருப்பாங்க, எப்படி அது லீக் ஆச்சு அப்படிங்கிறது தான். அதற்கு யார் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுடுறேன். புட்டின் அவர்கள் ஒரு ஸ்மைலை கொடுத்துக்கிட்டு, ஏன் அதுக்கு நீதான்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டார். Who blew up Nord Stream? You for sure. டக்கர் கர்ல்சன் அவர்களுக்கு வேர்த்திருச்சு. அப்போ அதை சமாளித்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னார் டக்கர் கர்ல்சன் அவர்கள், இல்லை நான் கிடையாது, அன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், யாராக இருக்கும் நீங்களே சொல்லிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். I was busy that day. Nate, do you have நான் கிடையாதுன்னு சொன்னோன்னே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்களா இருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சிஐக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா, ஸோ யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். You personally may have an alibi, but the CIA has no such alibi. ஸோ இவர் அடுத்ததாக கேட்குறார் டக்கர் கர்ல்சன் அவர்கள். புட்டின் அவர்களை நார்மலாக அவர் கேட்டுட்டு அவர் பதில் சொன்னோன்னே விட்டுட்டார், இல்லை எழுதி வச்சு கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. மடக்கிறார் டக்கர் கர்ல்சன் அவர்கள், மடக்கிறார். எப்படி மடக்கிறார்னா, உங்ககிட்ட தான் நார்ட் ஸ்ட்ரீம் 1, நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனை யாரோ வந்து வெடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அப்படி தெரியும் போது அந்த எவிடன்ஸ் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிருங்க, எல்லார்ட்டையும் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Do you have evidence that NATO or the CIA did it?
அதுக்கு புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, வார் ப்ரொபகண்டா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் அமெரிக்காவை வீழ்த்துவது அப்படிங்கிறது இயலாத விஷயம். ஏன்னா அவங்க கையில் எல்லா மீடியாவினுடைய கண்ட்ரோல் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒட்டுமொத்தமான மீடியா கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்குது. எவிடன்ஸை வேணால் என்னால் கொடுக்க முடியும், ஆனால் இதை தப்பு செஞ்சாங்க ரைட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி நம்புறதை விட அமெரிக்கா சொன்னாதான் இந்த உலகம் நம்பும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அடுத்ததாக உண்மையும் போட்டு உடைச்சிட்டார். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, அப்போ பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு எதிராக மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக போகுதே, அதை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பிரிக்ஸில் சீனா தான் அமெரிக்காவுக்கு பெரிய எதிரியாக தெரிகிறாங்க. ரஷ்யாவை எதிர்ப்பதை விட அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் இன்னும் 1-2 வருடங்களில் சீனாவை பெரிய அளவில் எதிர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா சீனாவினுடைய வளர்ச்சி அப்படி அபரிவிதமாக இருக்குது. ஒரு 5% அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தா கூட அவங்க 145 கோடி மனிதர்களுக்கு மேலே இருக்காங்க. நாங்கள் என்னப்பா அதை விட ஒரு 10ல் 1% தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்திலும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா மட்டும் கிடையாது, பிரிக்ஸினுடைய நாடுகளுடைய வளர்ச்சி அமெரிக்காவுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதனால் அமெரிக்கா என்ன செய்வாங்க, நிறைய இடத்துல புலம்புவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கார். சரி, நீங்கள் சொல்கிறபடி பார்க்க போனால் உக்ரைனை நீங்கள் அடித்தது தப்பு தானே புட்டின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ சிவில் வார் அப்படிங்கிறார். அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு டக்கர் கர்ல்சன் அவர்களுக்கு. சிவில் வார், அது என்ன உள்நாட்டு புரட்சின்னு சொல்கிறீங்க, என்ன உக்ரைன் உங்கள் நாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உக்ரைன் என் நாடு கிடையாதுரா, ஆனால் உக்ரைனில் அந்த 4 இடத்துல அடிச்சுட்டு இருக்கோம்ல, அது எங்களுடையதாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி 13வது நூற்றாண்டில் என்ன நடந்துச்சு, இந்த 13வது நூற்றாண்டு அதே மாதிரி 1600களில் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் யாருடைய ஆட்சியில் இருந்துச்சு, கிரீமியா உட்பட பல பகுதிகளும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ரஷ்யர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை உக்ரைன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடாக மாற்றி அதை இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வாரீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக கோரிக்கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் நீங்கள் மேற்குலக நாடுகள் வெளியில் சொல்ல மறுக்கிறீங்க, இதோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆர்கைவ்ஸ்லேருந்து நிறைய எவிடன்ஸை வாங்கி ஒரு ஃபைலை எடுத்து அதை அப்படியே தூக்கி யார்கிட்ட கொடுக்குறாரு, டக்கர் கர்ல்சன் அவர்களிடம் கொடுக்கிறார். அப்போ டக்கர் கர்ல்சன் அவர்கள் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்குறார், ஏன் 24 வருஷமாக நீங்கள் தானே இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க, பேசாமல் என்ன செஞ்சுருக்கலாம், வந்த உடனேயே எப்பா உக்ரைனில் இந்த பகுதி ரஷ்யாவினுடையது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம்ல, இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். நியாயமான கேள்வி, இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லி நம்ம அரசியல்வாதிகள் அப்படியே பின்னாடி ஓடி இருப்பாங்க. Why wouldn't you just take it when you became president 24 years ago? You have nuclear weapons, they don't. If it's actually your land, why did you wait so long? Sure. ஆனால் புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அவங்க எனக்கு எந்த குடைச்சலும் தரல, இவ்வளோ நாள் ரஷ்யாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த பகுதியோ இல்லாட்டி உக்ரைனோ எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் திடீர்னு நியோ நாசிசம் அப்படிங்கிறது வளர தொடங்குது, எனவே நான் இந்த இடத்துல இந்த சிவில் வார் இல்லாட்டி ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நியோ நாசிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். நியோ நாசிசம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தடுப்பீங்க, எப்படி அழிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். நாசிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. ஒரு நாட்டை அழிப்பதற்காக நாசிசத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவங்கள அடிப்பதும் அதை தடுப்பதும் தான் என்னுடைய வேலை, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். மல்டிபோலார் வேர்ல்டு வரும்போது இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, அப்போ இதோடு இந்த யுத்தம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், யுத்தம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் டக்கர் அப்படிங்கிறார். டக்கர் அவர்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு. அது எப்படி சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க? எஸ், மேற்குலக நாடுகளை ஆயுதத்தை நிப்பாட்ட சொல்லுங்கள். அவங்க என்னைக்கு ஆயுதத்தை கொடுக்கறத நிப்பாட்டுறாங்களோ, உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பதை நிப்பாட்டுறாங்களோ, 2 வாரத்தில் யுத்தம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறார். சரியானது தானே? இப்போ உக்ரைனா யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க, உக்ரைனுக்கு நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் காசெல்லாம் கொடுத்து தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காசு மட்டும் கிடையாது வெப்பனையும் கொடுத்து தான் இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாரு புட்டின் அவர்கள். சரி, அமெரிக்காவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அவரை விடுதலை செய்யக்கூடாதா, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறார் டக்கர் அவர்கள். கரெக்டு தான் டக்கர், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஒரு ஜேர்னலிஸ்ட் செய்தியை மட்டும் சேகரிக்க வேண்டும். எங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசிய செய்திகளை சேகரித்து அதை அமெரிக்காவுக்கு கொடுக்குறவங்க பேர் ஜேர்னலிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அதுவும் அங்கே வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டாரா? அடுத்ததாக இந்த டக்கர் கர்ல்சன் அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் விடுதலையே செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு
அப்படிலாம் இல்லை, ஜெர்மனியில் எங்களுடைய ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க, அவங்களையும் அமெரிக்காவினுடைய ஜேர்னலிஸ்டையும் ஸ்வாப் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதை அமெரிக்கா ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னா அவங்களுடைய அந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கெத்தாக நடந்துட்டு இருக்காங்க. பட் பின்னாடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையும் உடைக்கப்பட்டிருக்கிறது. சரிப்பா, அப்போ நீங்கள் போலந்தெல்லாம் அட்டாக் பண்ணுவீங்களா? போலந்து, லாத்வியா, லித்துவேனியா போன்ற இந்த நாடுகளை அட்டாக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். அவங்க ரஷ்யாவை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அட்டாக் பண்ணுவேனே தவிர அதை விடுத்து எனக்கு அடுத்த நாடுகளை அட்டாக் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எந்த தாட்டும் கிடையாது. In one case, if Poland attacks Russia. Why? Because we have no interest in Poland, Latvia or anywhere else. Why would we do that? We simply don't have any interest. ஏன் இந்த மாதிரி பொய்களை மட்டும் அவிழ்த்து விடுகிறார்கள் மேற்குலக நாடுகள் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறார். ஸோ மனுஷன் ரொம்ப கிளாரிட்டியாக பேசினாருங்க, ரொம்ப கிளியர் கட்டாக என்ன பேசணுமோ, என்ன எவிடன்ஸ் இருக்கோ, அதை எப்படி மக்களிடம் பேச வேண்டுமோ, என்ன மாதிரியான உண்மைகள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதை அத்தனையுமே டக்கர் கர்ல்சன் அவர்களிடம் சொல்லி இன்னும் பெரிய ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கிறார். சொல்லப்போனால் டக்கர் கர்ல்சன் அவர் வந்து நீ ஐரோப்பிய ஒன்றியத்தில் நுழைய முடியுமான்னு தெரியல, அமெரிக்காக்குள்ளே நுழைய முடியுமாங்கிறது தெரியல, இப்படின்னு சொல்லி பல இடங்களில் அவருக்கு தடை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா புட்டின் அவர்களுடைய ஸ்பீச் முழுவதும் புட்டின் செய்தது சரிதான், இங்கே அமெரிக்கா மேற்குலக நாடுகள் செய்வது தவறு அப்படிங்கிற கண்ணோட்டத்தை மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் விதைக்க ஆரம்பிச்சிருக்கு. பல கோடி மனிதர்கள் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் முக்கியமான சில தரவுகளை உங்கள் முன்னாடி நான் கொடுத்துட்டேன். இன்னும் சில தரவுகள் இருக்குது, அது உங்களுக்கு வேணும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாவது அடுத்தடுத்த ரொம்ப டிபேட்டாக மாறிட்டு இருக்கு, அந்த டிபேட் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு பாகத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியில் புட்டின் மற்றும் இந்த டக்கர் கர்ல்சன் அவர்களுடைய இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இதற்கு தமிழாக்கம் நம்ம சேனல்ஸில் மற்ற மீடியாக்களில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, அதை பதிவு செய்த முதல் நபராக நாம் இருப்போம். அதை ஷேர் பண்ண முதல் நபராக நீங்களும் இருந்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.